இருக்குங்க சார்? நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்குங்களா? என்ன சொல்றாங்க சார் படத்துல? கணவன் மனைவி கல்யாணம் பண்ணுறாங்க, அது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லை, அப்புறம் டைவர்ஸ்க்கு போகிறாங்க, அங்கே போயிட்டு இதுதான் வாழ்க்கை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிட்டு திருப்பி வந்து வாழ்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுங்களா படம்? பார்க்கலாம். பார்க்கலாங்களா? ஓகே. படம் எப்படி இருந்தாங்க? நல்லா இருக்கலாம். நல்லா இருக்குங்களா? விக்னேஷ்காந்தோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ஓகே. ஃபெமினிசம்க்கும் சூடோ ஃபெமினிசம்க்கும் நிறைய வித்தியாசம் வந்து சொல்லியிருந்தாங்க. கருத்து வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, நிறைய கருத்து வந்து சொல்லியிருந்தாங்க. பார்க்க வேண்டிய படம் தான். ரியோராஜ் எப்படி பண்ணியிருக்காரு ப்ரோ? புரியல. ரியோராஜ் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் அவரோட ஆக்டிங்க்கு வந்து அதிக ஸ்கோப் இருக்கிற மாதிரி இந்த படம் இல்லை. ஆனால் விக்னேஷ்காந்த் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்தா. உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா மூவி? நல்லா தான் இருக்கு. ஓகே ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருந்து ப்ரோ? நல்ல மெசேஜ் இருக்கு. நல்ல மெசேஜ் இருக்குங்களா? ஃபேமிலியோட பார்க்கலாங்களா? எல்லாரும் பார்க்கலாம். ஓகே ஓகே. ஜோவோட பேர் வந்து இருந்தது, அதனால அது கரெக்டாக இருக்குங்களா? இது இந்த படத்தில் அந்த பேர் கரெக்டாக இருக்குங்களா? க்யூட்டாக இருந்ததுங்களா? என்ன சொல்லியிருக்காங்க மேம் படத்தில்? ஓகே. உங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடா மூவி? ஓகே லெவலில் தான் இருக்குங்களா? காமெடியாக இருக்குங்களா? டைட்டில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பற்றிக்குது, பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆமாம், பெண்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்குது. ரெண்டு பேருக்கு கெமிஸ்ட்ரி கொடுத்துருங்க. அதில் ஜோ படத்தில் பயங்கரமாக, அதை விட பயங்கரமாகவே இருக்கு. அதோட இது பயங்கரமாக இருக்குங்களா? ஓகே ஓகே. எண்டிங்கில் தான் எமோஷ்னலாக இருக்குங்களா? மேராஜா நீங்கள் பார்க்கலாமா இல்லை எல்லாருமே ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படத்தில்? அந்த ஃபர்ஸ்ட் அவங்க லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓ, படம் எப்படி இருக்குங்க மேம்? படம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்களா? என்ன சொல்லியிருக்கிறாங்க மேம் படத்தில்? அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், அதுதான் நல்லது குடும்பத்துக்கு. ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? ஓகே சரி ஓகே. படம் நல்லா இருக்கு, நீங்களும் சூப்பராக எடுக்கிறீங்க. காமெடியில் அதில் எல்லாம் நல்லா இருக்கு. படம் எப்படி நல்லா இருக்கு? படம் எப்படி இருக்கு? சும்மா ப்ரோ, காமெடியாக இருந்ததுங்களா? காமெடியாக இருந்து என்ன சொல்ல வராங்க? கல்யாணம் பண்ணுறாங்க, சண்டை போடுறாங்க, கடைசியில் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. ஃபெமினிசம் ஏதாவது பேசியிருக்காங்களா? ரொம்ப இதாக முடிச்சு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கும். மூவி எப்படி இருந்துச்சு ப்ரோ? இந்த மூவி நல்லா இருக்கு. உண்மையிலுமே என்ன பொறுத்தவரைக்கும் லைஃப்ல, என் லைஃப்ல நடந்த சில விஷயங்கள் வந்து அதில் அப்படியே இது பண்ணுற மாதிரி. மேரேஜ் பண்ணல, ஒரு ரிலேஷன்ஷிப், அது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது அதில் வர பிரச்சனைகள் பற்றி கொஞ்சம் நல்லாவே குட்டாக இருந்தது. அதான் சொல்கிறேன்ல, சில விஷயங்கள் வந்து நம்மளோட லைஃப்பில் வந்து இது ஆன மாதிரி இருக்கும். ஒரு எப்படியோ லவ் பண்ணாலே மேபி அது எல்லாருமே பார்க்கலாமா ப்ரோ? கப்புள்ஸ் முக்கியமாக எந்தெந்த ஃபேமிலியில் சண்டை இருக்கோ அவங்க பார்க்கலாம். கன்ஃபார்ம். வர்த்தி புரியல? வர்த்திங்களா? பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது எப்படின்னா அது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது கண்டிப்பாக அதோட புரியும். நல்லா இருந்தது. நல்லா சார் பிடிச்சிருக்கு? பிடிச்சிருந்தது. குடும்பத்தோட பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். நைஸ், நல்லா இருந்துச்சு. அனுபவம் போடாது, எல்லாருமே பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு ப்ரோ? சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. சூப்பர். காமெடியாக இருந்ததுங்களா? காமெடியாக இருக்கு, காமெடியாக இருக்கு, கருத்தாக இருக்கு. நல்லா இருக்கு. ஓகே. ஃபேமிலியாக இருக்கிறவங்க வரட்டும், லவ்வர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க வரட்டும். நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. நல்ல மூவி பேசுகிறாங்க. ஃபெமினிசம் வந்து என்னன்னு இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுவாங்க. நம்ம கல்யாணம் ஆன வாட்டி ஆம்பளைங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதை வந்து இதில் சூப்பராக காட்டியிருக்காங்க. அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம ஸ்வீட் ஆர்ட் முன்ன பார்த்துருக்கோம், அது எனக்கு தெரிஞ்ச மொக்கையாக தான் இருந்துச்சு. பட் இந்த படம் டீசெண்டாக இருக்குது, எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம், வாட்சபிளாக. ஓகே. ஃபெமினிசம்ன்ற போது இது என்ன படம்? ஜோ செம்மையாக இருக்கும். நம்ம ஜோ வந்து அந்த பேரே வந்து கல்யாணம் ஆனி ஒரு ஃபேமிலி என்டரில் கூட ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் படம் இருக்குது. அந்த டைவர்ஸ் ஆகும்னா டைவர்ஸ் கேட்குறாங்க, அப்புறமேட்டு ஜீவனாம்சம் எல்லாத்தையும் கேட்டுருக்கிறேன். அது மாதிரி ஒரு மலையாளத்தில் ஒரு படம் இருக்குது. பட் அதே மாதிரி தான் இதுலேயும் ரோமியோ மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்கன்றீங்களா? ரோமியோ வேறு, ரோமியோ என்டையர்லி வேறு. அது
ஓகே. கல்யாணம் ஆனதுக்கப்புறமேட்டு ரெண்டு பேர்த்துக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் நிறையா ஃபெமினிசம் பேசிட்டு ஒரு மாதிரி பொண்ணு இருக்கும். இப்போ இருக்கிற பொண்ணுங்களாம் அப்படி தான் இருக்காங்க. அப்போ இருக்கிற பொண்ணுங்க எப்படி இருக்கான்னு தெரில. இங்கே பேட் கேர்ள் பார்த்தீங்களா என்னன்னு தெரியல, அந்த லெவலுக்கு இருக்குதுங்களா? பேட் கேர்ள் மூவி லெவலுக்கு இல்லை, இருக்குங்களா? நான் பேட் கேர்ள் இன்னும் பார்க்கல, அதனால் அதை பற்றி எனக்கு தெரியாது. காம்பினேஷன் எப்படி இருக்கு? அவர் நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கும் ஒரு முக்கியமான கேரக்டராக கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த வேம்புலியே ஏதோ ஒரு படம் நடிச்சிருப்பான், அந்த பொண்ணு நடிச்சிருக்கு. வேம்புலியா? திரௌபதியா? திரௌபதியில் அந்த ஹீரோயின் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் கோச்சின் தான், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக கோச்சின் தான். அதில் நடக்கிற ட்ராமா தான் இந்த படம். சூப்பராக இருக்குது. நமக்கு நிறைய இடத்துல சிரிப்பு மூட்டுற மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து கல்யாணம் ஆகாமல் அவன் தரப்பான்ல, அவன் வந்து பேசுகிறப்ப நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய காமெடிகள்லாம் இருக்குது. அந்த குடிச்சிட்டு ஒருத்தர் பேசுகிற அந்த காமெடி அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் ஃபுல்லாக எல்லாரும் உட்காந்து பார்க்கலாம். மியூசிக்கல் எக்ஸ்பர்ட் எப்படி இருந்துச்சு? என்கேஜிங்காக தான் நம்ம ஜாலியாக உட்காந்து பார்க்கலாம். லேக் அடிக்கல? இன்டர்வல் அப்படி ஒரு இன்டர்வல் நான் எதிர்பார்க்கல. ஆனால் அந்த இன்டர்வலில் காட்டின விஷயம் வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாகும்னு தெரியல எனக்கு. படம்லாம் சூப்பராக இருக்கு. எல்லா ஆக்டருமே நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்கணும், எல்லா பேருமே பார்க்கணும். ப்ரோ படம் சூப்பராக இருந்துச்சு, கண்டிப்பாக பார்க்கணும். ரியலி லவ்ட் இட். அந்த கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸ் படத்தை வந்துட்டு தூக்கி டாப்பில் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. மூவி வாஸ் ரியலி அமேசிங். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. எல்லாரும் வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். படம் சூப்பரா இருந்துச்சு. இப்போ மாடர்ன் ஃபெமினிசம்ங்கிறதுக்கு பதிலாக நம்ம எப்படி நடந்துக்கோங்கிறது கிளியராக எடுத்து காட்டியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்லியிருக்காங்க? சேர்ந்து வாழ்ந்து தான் சொல்லிக்கிறாங்க ப்ரோ. ஃபீல் குட்டாக இருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் ஜாலியாக போகும், செகண்ட் ஹாஃபும் ஜாலியாக இருக்கும். பட் கிளைமேக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் எமோஷனலாக முடியும். ஓகே. ஃபெமினிசம்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றாங்க, அந்த லெவலுக்கு ஏதாவது இருக்குங்களா? ஃபெமினிசம் வந்து என்ன, அந்த டைவர்ஸ் வாங்கிறதுக்கு எல்லாமே என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணியிருப்பாங்க. பட் கடைசியாக விட்டா முடிச்சிருப்பாங்க. டியூட் படத்தில் அந்த தாலியை பற்றி பேசியிருக்காங்க, வெளியே அந்த தாலியை பற்றி பேசியிருக்காங்க. இது சீனாக தான் காமிச்சிருப்பாங்க. மற்றபடி எதுவும் இல்லை. சீனா கடந்து போகிற மாதிரிங்களா?